ஒரு முக்கியமான விஷயத்தை தொடங்க போனீர்களா? ஒரு வேலை, ஒரு உடற்பயிற்சி அல்லது ஒரு புஸ்தகம். ஆனால் சில நொடிகளில்தான் தெரியாமலே உங்கள் கைபேசியை எட்டிப் பிடித்து விட்டீர்களா? இது சோம்பல் அல்ல, மனவலிமை இல்லாமையும் அல்ல. உங்கள் மூளை ஒவ்வொரு சில வினாடிக்கும் ஒரு கேள்வி கேட்கிறது. இப்போ இதுக்காக என் ஆற்றல் செலவழிப்பது மதிப்பா? பெரும்பாலான நேரங்களில் பதில் இல்லை. ஸ்க்ரோல் பண்ணலாம். இப்போ கூட நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போது உங்கள் மூளையின் ஒரு பகுதி கவனம் தொடரலாமா அல்லது எளிதானதை தேடலாமா என்று கணக்கிடிக் கொண்டே இருக்கிறது. ஆனால் அதிசயம் என்னன்னா, உங்களை சோம்பலாக்கும் அதே நரம்பு செயல்பாடு உங்களை ஒழுக்கத்தை விரும்பும் ஒருவராகவும் மாற்ற முடியும். இது மோட்டிவேஷன் பேச்சு இல்லை, இது நியூரோ சயின்ஸ். இன்று ஈஸி வேயில் உங்கள் மூளை ஒழுக்கத்தை விரும்பும் வகையில் எப்படி பழக்கப்படலாம் என்பதை நாம் பிரித்து பார்ப்போம். நீங்கள் ஏதாவது வேலை தொடங்க முடியாமல் திணறும் போது அது உங்கள் மூளையின் மோட்டிவேஷன் மயமான் நியூக்ளியஸ் அகம்பன்ஸ் தான் செயலில் இருக்கிறது. நியூரோ சயின்டிஸ்ட் டாக்டர் ஆண்ட்ரூ ஹூபர்மேன் சொல்கிறார், உண்மையான உந்துதல் மகிழ்ச்சியால் வருவதில்லை, அதற்கான எதிர்பார்ப்பால் வருகிறது. டோபமைன், அந்த உந்துதல் ரசாயனம், நாம் பரிசு பெறும்போது அல்ல, அதை எதிர்பார்க்கும் போதுதான் அதிகரிக்கிறது. அதனால தான் ஸ்க்ரோலிங் அடிமை போல தோன்றுகிறது. ஒவ்வொரு ஸ்வைப்லையும் ஏதோ புதியது இருக்கலாம் என்பதே மூளைக்கு டோபமைன் லாட்டரி போலாகிறது. இப்படி எளிதாக கிடைக்கும் டோபமைனுக்கு அடிமையாகும் போது மூளை அதன் உணர்திறனை குறைக்க ஆரம்பிக்கும். இதையே டவுன் ரெகுலேஷன் என்பார்கள். அதன் விளைவாக உண்மையான வாழ்க்கை மந்தமாக சலிப்பாக தோன்றுகிறது. ஆனா இதற்கெல்லாம் ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இதே மூளைதான் மீண்டும் மாற்றிக்கொள்ள முடியும். நியூரோபிளாஸ்டிசிட்டி மூலம் நீங்கள் ஒவ்வொரு முறை தேர்வு செய்யும் பழக்கம் உங்கள் மூளையின் வழித்தடங்களை புதிதாக உருவாக்குகிறது. ஒவ்வொரு தேர்வும் ஒழுக்கத்திற்கான பாதையை கற்பிக்கும் அல்லது சிதறலுக்கான வலையை பலப்படுத்தும். நீங்கள் எதை கடைபிடிக்கிறீர்கள்? இப்பொழுது உங்கள் மூளை டோபமைனை மீட்டெடுத்து கவனம் இயல்பாக வருமாறு மாற்றும் 7 அறிவியல் அடிப்படையிலான படிகள் பார்க்கலாம். படி 1, உங்கள் டோபமைன் கசிவுகளை கண்டுபிடிக்கவும். சரி செய்ய வேண்டும்னா முதல்ல பிரச்சனையை கண்டுபிடிக்கணும். பெரும்பாலானவர்களுக்கு அதே கைபேசி, சிறிய வீடியோக்கள், முடிவில்லா ஸ்க்ரோல், அறிவிப்புகள் இதே மூளையை வடிகட்டி களைப்பாக்கும். அதோட சேர்த்து ஜங்க் ஃபுட், ஆன்லைன் ஷாப்பிங், கேமிங் அல்லது ஒவ்வொரு நிமிஷமும் மல்டி டாஸ்கிங் கூட இருக்கலாம். இவை குற்றவாளிகள் அல்ல, ஆனா இவைகள் உங்கள் டோபமைன் சமநிலையை முழுதும் கைப்பற்றிவிட்டால் மற்ற செயல்கள் மந்தமாகிவிடும். ஜேம்ஸ் கிளியர் சொல்வார், நீங்கள் உங்கள் இலக்குகளுக்கு உயர்வதில்லை, உங்கள் அமைப்புகளின் அளவுக்கே விழுகிறீர்கள். ஆகவே கவனத்தை சிதைக்கும் அந்த அமைப்புகளை முதலில் கண்டுபிடிக்கவும். படி 2, சிறிய டோபமைன் டிடாக்ஸ் செய்யுங்கள். இது மகிழ்ச்சியை முழுமையாக விட்டுவிடுவதாகல்ல, டோபமைனில் இருந்து விலகுவது அல்ல, அதன் சமநிலையை மீட்டெடுப்பது. உங்கள் மூளை ஒரு லைட் டிம்மர் போல நினைச்சுக்கோங்க. பல மாதங்களாக அதிக வெளிச்சத்தில் இருந்தால் இயல்பான வெளிச்சம் மந்தமாக தோன்றும். 3 முதல் 7 நாட்கள் வரை உங்களுக்கு உடனடி மகிழ்ச்சி தரும். ஆனால் எந்த முயற்சியும் தேவைப்படாத செயல்களை நிறுத்துங்கள். எந்த வீடியோ, எந்த ஸ்நாக், எந்த ஸ்க்ரோல், ஒன்றும் வேண்டாம். முதல் சில நாட்கள் சிரமமாக இருக்கும். அதுதான் சரி, உங்கள் மூளை மீண்டும் சமநிலை அடைகிறது. பெரும்பாலோர் இங்கேயே நிறுத்துவார்கள், இது வேலை செய்யலன்னு நினைத்து. ஆனா அதுதான் வேலை செய்கிறது. சில நாட்களில் உங்கள் மூளை மீண்டும் உண்மையான செயல்களில் மகிழ்ச்சியை உணரத் தொடங்கும். வாசிப்பில், உடற்பயிற்சியில், சுத்தம் செய்வதில் கூட. படி 3, நீக்காதீர்கள், மாற்றுங்கள். உடனடி மகிழ்ச்சி வேகமானது, திருப்தி மெதுவானது, ஆனால் நீண்ட நாள் நிலைக்கும். நீங்கள் பழைய பழக்கங்களை மட்டும் நீக்கி புதிய அர்த்தமுள்ளவற்றை சேர்க்கவில்லை என்றால் மூளை வெறுப்பாக மாறும் எளிய தூண்டுதல்களை நீக்கி ஆழமான செயல்களை சேர்க்கவும். வாசிக்க ஒரு புஸ்தகம், ஸ்க்ரோல் பண்ணாம. சமைத்துக் கொள்ளுங்கள், ஆர்டர் பண்ணாதீங்க. ஹெட்ஃபோன் இல்லாமல் நடந்துட்டு வாருங்கள். ஜர்னல் எழுதுங்கள். ஆன்லைன் ஷாப்பிங் செய்யாதீங்க. ஆரம்பத்தில் சலிப்பாக இருக்கும், ஆனால் அது உங்கள் மூளை சுகமடையும் நேரம். சில நாட்களில் அதே மூளை மெதுவான செயல்களை மீண்டும் விரும்பத் தொடங்கும். நீங்கள் புதிய மனிதராக மாறவில்லை, உங்கள் இயல்பான சமநிலைக்கு திரும்புகிறீர்கள். படி 4, உங்கள் சூழலை மறுவடிவமைக்கவும். விருப்ப சக்தி மட்டும் போதாது, சூழல்தான் ஜெயிக்கும். டாக்டர் ஹூபர்மேன் சொல்வார், எளிதில் கிடைக்கும் பழக்கங்களை கடினமாகவும் நல்ல பழக்கங்களை எளிதாகவும் ஆக்குங்கள். உங்கள் கைபேசி படுக்கை அருகில் இருந்தால் காலை முதல் ஸ்க்ரோல் பண்ணுவீங்க. அதை தள்ளி வையுங்கள். உங்கள் பணியிடத்தை சிதறலில்லாமல் வைத்துக் கொள்ளுங்கள். நல்ல உணவை பார்வைக்கு வையுங்கள். ஜங்க் ஃபுட்டை மறைத்து வையுங்கள். உடற்பயிற்சி ஆடைகளை முன்னாள் இரவே தயார் செய்து வையுங்கள். சிறிய மாற்றங்களே ஒழுக்கத்தின் பாதையை எளிதாக்கும். படி 5, உழைப்பை சுற்றி பரிசு வட்டத்தை அமைக்கவும். இங்கேதான் உண்மையான மாற்றம் தொடங்குகிறது. டோபமைன் முடிவுக்காக அல்ல, முன்னேற்றத்திற்காக உங்களை பரிசளிக்கிறது. ஒவ்வொரு முறை ஒரு செயலை முடித்த பிறகு 1 நிமிஷம் நிறுத்தி அந்த திருப்தியை உணருங்கள். இதனால் உங்கள் மூளை
உழைப்பு மகிழ்ச்சி என்று கற்றுக்கொள்கிறது. மெல்ல மெல்ல உங்கள் ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் திட்டமிடல் மற்றும் கட்டுப்பாட்டிற்கான பகுதி வலுவாகி உடனடி தூண்டுதலுக்கு பொறுப்பான லிம்பிக் சிஸ்டம் அமைதியாகிறது. அப்போ ஒழுக்கம் ஒரு சண்டையாக அல்ல, ஒரு இயல்பாக மாறும்.